தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கான தேர்தல் சென்னை வடபழனியில் நடைபெற்று வரும் நிலையில் இயக்குநர்கள் ஆர்.கே. செல்வமணி மற்றும் சேரன் அணியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்ப்போம். அனுமதியே கிடையாது. அதுவே விதிமீறல். எப்படி வச்சிருக்காரு? அதுவே விதிமீறல். என்ன செஞ்சிருக்காங்க? அந்த அணியில ஒருத்தர் அழைச்சிட்டு போய் கேட்கணும்ல. தன்னிச்சையா ஒரு அதிகாரி வாங்கவே இல்லை. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். எதற்காக வாக்குவாதம் ஏற்பட்டது? தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க தேர்தல் சென்னை வடபழனியில் காலை முதல் நடைபெற்று வருகிறது. காலை 8 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய நிலையில நம்ம கே. பாக்கியராஜ் அணி என்கிற ஒரு அணி இயக்குனர் சேரன் தலைமையில் களமிறங்கி போட்டியிடுகிறது. அதே போன்று திரைக்கதை மன்னன் கே. பாக்கியராஜ் என்கிற ஒரு அணியில் இயக்குனர் வி சி குகநாதன் தலைமையில் ஒரு அணி போட்டியிடுகிறது. இந்த இரண்டு அணியினரும் வாக்களிக்க வருபவர்களிடம் காலையிலிருந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது இடையில் சிறிய வாக்குவாதமானது இரண்டு அணியினருக்கும் இடையே ஏற்பட்டிருந்தது. வாக்களிக்க வருபவர்களை நீங்கள் மட்டும் வாக்கு கேட்டு உள்ளே அழைத்து செல்கிறீர்கள் என்று திரைக்கதை மன்னன் கே. பாக்கியராஜ் என்கிற அணி சார்பில் போட்டியிடக்கூடிய ஆர்.கே. செல்வமணி இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி எதிர்த்தரப்பிடம் கேள்வி எழுப்ப இரண்டு தரப்பினருக்கும் சிறிய வாக்குவாதமானது ஏற்பட்டது. அதன் பிறகாக இரண்டு தரப்பினரும் வரக்கூடியவர்களை சரிசமமாக வாக்களிக்க இரண்டு தரப்பினரும் வாக்களிக்க அழைத்து செல்லும் போது இரண்டு தரப்பினரும் வாக்கு கேட்க வேண்டும், வாக்கு கேட்க உரிமை இருக்கிறது என்று அந்த வாக்குவாதத்தில் அவர்கள் இருவரும் மாறி மாறி உரையாடி கொண்டனர். இந்நிலையில் இந்த வாக்குவாதமானது தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. தற்பொழுது மீண்டும் தொடர்ச்சியாக அந்த வாக்குப்பதிவானது சுமூகமாக நடைபெற்று வருகிறது.